சரி. ஆ. பெங்காலிக்காரவங்க வந்து கடல் மீன் இதெல்லாம் சாப்பிடுவாங்களா? அவங்க மெயினா வந்து கடல் மீன் சாப்பிடுவாங்க. 1, 2 தான் சாப்பிடுவாங்க. ரொம்பலாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க அவங்க மெயின் வந்து ஏரி மீன். அந்த ஏரி மீன். கட்லா இங்க வந்து கட்லாங்கிறோமா நம்ம. ஆமா. அது அந்த ரோகு மீன் அப்படிம்பாங்க அவங்க. ஆமா. இந்த கொஞ்சம் அதுதான். உருட்டையா இருக்கும் அது. ஆ ஆ. அதுதான். அத வாங்கி செதில்லாம் எனக்கு தெரிஞ்சு சீவ மாட்டாங்க அவங்க. ஆ. சீவ மாட்டாங்க. செதில்ப்பா. சீவ மாட்டாங்க. ஆ. அது இது பண்ண மாட்டாங்க. அதே மாரி குடல் மட்டும் தான் வெளிய எடுப்பாங்களே தவிர, ஆ. அந்த சனைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து தனியா பொரிச்சு சாப்பிடுவாங்க. வாலெல்லாம்? அது வால்லாம் வெட்டி வால வெட்டி எடுத்துருவாங்க. ஆ. அந்த இது அதுக்கப்புறம் அந்த ரோகு மீன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரோகு மீன சாப்பிடுறதுலயே ஒரு இது இருக்கு. என்னன்னா, அவங்க குழம்பு வச்சுட்டு, மீன பொரிச்சுட்டு நம்மலாம் பொரிச்ச மீன் சாப்பிடுறோமே, அவங்க பொரிச்ச மீன் சாப்பிட மாட்டாங்க. அந்த மீன பொரிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு குழம்புல போட்டு, அத மறுபடியும் கொதிக்க விட்டு அப்புறமா சாப்பிடுவாங்க. அப்படின்னா மீன் உடைஞ்சிராதா? உடையாது. ஆ. நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஓ! அது அந்த மாரி சாப்பாடும் சாப்பிடுவாங்க. இதுதான் உங்களோட மீன் குழம்பு ஆமா. சாப்பாடு. க ம்